இமயக்குருவின் இதய சீடன். சுப்பிரமணிய கோவிலின் உள்ளி. ஸ்ரீனிவாச ராவ் எனது வகுப்பு தோழர்களில் ஒருவன். அவனுடன் மிக்க நட்புடன் இருந்தேன். அவன்தான் நான் ஓர் இந்து கோவிலுக்குள் முதலாக நுழைய முக்கிய காரணமாக இருந்தான். பள்ளிக்கு செல்ல 2 வழிகள் உண்டு. ஒன்று குறுகியதாக, போக்குவரத்து மிகுந்ததாக இருந்தது. மற்றது காற்று வீசும் நீண்ட கிளைப்பாதையாக, போக்குவரத்து அற்றி இருந்தது. நானும் சில நண்பர்களும் நீண்ட அமைதியான சாலையில் செல்வதையே விரும்பினோம். சாலையில் காலார நிதானமாக நடந்து செல்வது, மாமரங்கள் மீது கல் எறிவது போன்ற வாழ்வின் புது அனுபவங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் கொண்டிருந்தோம். சாலையில் இருந்த ஒரு மேட்டில் ஏறி வலது பக்கம் திரும்பினால் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்று தென்படும். ஒரு குன்றின் மீது கேரள பாணியில் ஓடுகள் வேய்ந்த கூரையுடன் கட்டப்பட்டு இருந்தது. கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய பச்சை நிற குளம். 4 பக்கங்களிலும் கருங்கல் படிகள் வைத்து கட்டப்பட்டு இருந்தது. பக்தர்கள் குளத்தில் ஸ்நானம் செய்வார்கள். பண்டிகை தினங்களில் தெய்வ சிலைகளும் ஸ்நானம் செய்விக்கப்பட்டது. சற்று தொலைவில் ஓடுகள் வேய்ந்த சிறிய வீடு இருந்தது. அந்த கோவில் அர்ச்சகர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஸ்ரீனிவாசன் அர்ச்சகரின் மகன். தன் பெற்றோர் மற்றும் அழகான சகோதரியுடன் அந்த வீட்டில் வசித்து வந்தான். அர்ச்சகரான ராவ் கர்நாடகாவில் இருந்து வந்து துளு வம்ச பிராமணர். அவர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அதனால் பொதுவாக கன்னடத்திலேயே எழுதுவார்கள். கேரளாவில் துளு பிராமணர்கள் போடிஸ் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் மிக நன்றாக சமைப்பார்கள். சைவ உணவு விடுதிகளுக்கு போட்டி ஹோட்டல் என்றும் பெயர் உண்டு. ஒரு நாள் ஸ்ரீனிவாசும் நானும் பள்ளியிலிருந்து திரும்பி வந்து கொண்டு இருந்தோம். அவன் என்னை தன் வீட்டிற்கு வந்து போகும்படி அழைத்தான். வந்தால் மயில்களை பார்க்கலாம் என்றான். மரத்தால் ஆன அவர்கள் வீட்டு மதிச்சுவற்றின் உள்ளே மயில்கள் தெரிந்தன. உள்ளே சென்றேன். அவர்கள் தோட்டம் மிக அழகாக இருந்தது. குளம் பச்சை நிற நீருடன் பார்க்க அற்புதமாக இருந்தது. உண்மையாகவே அங்கே பல மயில்கள் தோகை அசைய நின்று இருந்தன. சில மயில்கள் மரங்களின் மேலே இருந்தன. சில மதில் சுவரோரம் நடைபெறுகின்றபடி புல்லில் எதையோ குறித்து கொண்டு இருந்தன. ஒன்று தனது பல வண்ண தோகையை விசிறி போல் விரித்து நடனமாடிக்கொண்டு இருந்தது. வீட்டின் உள்ளே இருந்த ஸ்ரீனிவாசனின் அப்பா வெளியே வந்தார். அவர் நல்ல ஆகிருதியுடன் அழகான தோற்றத்துடன் இருந்தார். திறந்த மேனியில் மார்பின் குறுக்கே பூணூல் இருந்தது. பால் ஏடு வண்ணத்தில் பட்டு வேஷ்டியும் அணிந்திருந்தார். கருமையான நீல தலைமுடி பின்னால் மடித்து கட்டப்பட்டு கழுத்துக்கு கீழே தொங்கிக் கொண்டு இருந்தது. எல்லாவற்றையும் விட என்னை ஈர்த்தது அவரது மூக்குதான். கூர்மையாக கொக்கி போல் கிளியின் வளைந்த அழகு போல இருந்தது. கூர்மையான கண்கள் ஒரு சர்வாதிகாரியினுடையதைப் போல இருந்தது. உண்மையை சொல்வதென்றால் நான் வெடவெடத்து போனேன். ஸ்ரீனிவாசன் துளுமொழியில் ஏதோ சொன்னான். அவன் சொன்னதில் எனது பெயரை அவன் உச்சரித்தது மட்டும்தான் புரிந்தது. அவனது தந்தை அப்போது என்னை நெருக்கமாக கவனித்தார். அவரது முகம் கண்டிப்புடன் இருந்தது. முஸ்லிம் என்று வினவினார். ஆம். எனக்கு மயில்கள் பிடிக்குமா? ஆம். சுப்பிரமணிய கடவுள் பறப்பதற்கு மயிலை உபயோகிக்கின்றார். மயில் மேல் அமர்ந்து மிக வேகமாக அவர் பறக்கிறார். அவர் அப்படி போவதை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா? சற்று தயங்கி, பின் எல்லோரும் பார்க்க முடியாது. நல்லவர்களும் புனிதமானவர்களும் மட்டும்தான் பார்க்க முடியும். நாங்கள் அவரது உருவத்தைத்தான் கும்பிடுகின்றோம் என்று பதிலளித்தார். நான் பார்க்க முடியுமா? இந்த முறை அவரது முகம் இறுகி போனது. மறுப்பாய் பதிலளிக்கப் போகின்றாரோ என வியந்தேன். ஒரு நிமிடத்திற்கு பிறகு பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தினார். சிரித்தபடி, எப்படியும் நான் அங்கேதான் போகிறேன். வா. ஆனால் கற்ப கிரகத்திற்குள் நான் மட்டும்தான் நுழைய முடியும். நீ வெளியேதான் நிற்க வேண்டும். சரியா என்று கேட்டார். ஸ்ரீனிவாசன் வீட்டினுள் சென்றான். நான் அவருடன் சென்றேன். என்னை பிரகாரத்தில் நிறுத்திவிட்டு அவர் கற்ப கிரகத்தினுள் சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு கனமான வாயில் கதவுகளை திறந்து விட்டார். நான் நின்ற இடத்தில் இருந்து பார்த்தேன். உள்ளே ஒரு சிறு தெய்வ சிலையும் உடன் 2 சின்ன சிலைகளும் பக்கத்திற்கு ஒன்றாக இருந்தன. என் கண்கள் குறைந்த வெளிச்சத்திற்கு பழக்கமான பிறகு அழகான கன்னங்களுடன் இருந்த இளைய சுப்பிரமணியரை அவரது மகிழுடன் பார்த்தேன். ஒரு கையில் குத்தீட்டி ஒன்றை பிடித்து இருந்தார். அடுத்த கையை ஆசி அளிப்பது போல உயர்த்தி இருந்தார். 2 பக்கங்களிலும் அழகான பெண் சிலைகள் இருந்தன. தாடியுடன் கோபமுகம் கொண்ட, சின்ன தவறுகளுக்கு கூட நெருப்பை உமிழும் இந்து தெய்வங்களைத்தான் நான் கற்பனை செய்து இருந்தேன். அவ்வாறு இன்றி சுப்பிரமணியர் மளமளவென்று
இன்முகத்துடன் இருந்தது மகிழ்ச்சி அளித்தது. கையில் வைத்திருக்கின்றாரே, அது என்ன ஆயுதம்? வேல், ஒருவிதமான ஈட்டி. மனித இனத்தை காப்பதற்காக அதை கையில் வைத்து இருக்கின்றார். இரு பக்கத்தில் இருக்கும் பெண்கள் யார்? மனைவிகள் என்றார். பிறகு கண்களில் குறும்பு மின்ன, முஸ்லிம்கள் போல கடவுள்களுக்கும் பல மனைவிகள் உள்ளனர் என்றார். அவரது கடைசி கருத்து எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் முஸ்லிம்கள் ஒரு முறைக்கு மேல் கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்பதே எனக்கு தெரியாது. மேலும் குழம்பாமல் அவர் கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். விபூதியை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதையும் நீ உண்ணலாம் என்றார். முஸ்லிம்கள் அதை முன்னெற்றியில் இட்டுக்கொள்ளக்கூடாது என்றும் கூறினார். அந்த புனித சாம்பலை வாயில் போட்டுக்கொண்டேன். வெளியே வரும் பொழுது ஸ்ரீனிவாசன் ஒரு டம்ளரில் காஃபி கொண்டு வந்தான். அன்னை உனக்காக செய்தது என்றான். குளத்தின் அருகில் நின்று அந்த அருமையான தென்னிந்திய காஃபியை குடித்தேன். வீட்டிற்கு திரும்பினேன். நான் கோவிலில் இருந்து திரும்பி வருவதை பார்த்த எனது மற்றொரு நண்பர் சாந்தகுமார், நீ கோவிலுக்கு போனாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆம் என்றேன். ஸ்ரீனிவாசன் வீட்டிற்கு அழைத்தான். கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்தையும் பார்த்தேன். அன்று மாலை அம்மா கொடுத்த தோசைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்த பொழுது, முஸ்லிம்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பார்களா என்று கேட்டேன். முஸ்லிம்கள் அப்படி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம் குடும்பத்தில் 3 தலைமுறைகளாக ஆண்கள் அனைவருக்கும் ஒரு மனைவிதான் என்றார் அம்மா. நான் சாப்பிட்டு கொண்டே 2 அம்மாக்கள் இருந்தால் எவ்வளவு குழப்பமாக இருந்திருக்கும் என யோசித்தேன்.